இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு தகவல் என்னன்னு சொன்னால் முடவாட்டுக்கிழங்கு. முடவாட்டுக்கிழங்கு என்பது இன்றைக்கு பெருவாரியான மக்களிடத்தில் அதிகமான புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அந்த கால் வலி, மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அந்த முடவாட்டுக்கிழங்கினுடைய சூப்பு ஒரு தீர்வாக அமையுது அப்படிங்கிறதா இன்றைக்கி பெருவாரியான மக்கள் அதை பயன்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. சரி, இது எந்த மாதிரியான இடங்களில் இந்த ஒரு தாவரம் விளையுதுன்னு பார்த்தீங்கன்னா, மலைப்பாங்கான இடங்கள்ல தூய்மையான மழைநீர், 2 பாறைகளுக்கு இடையில ஒரு தூய்மையான மழைநீர் ஓடும் பொழுது அங்கிருந்து வேர் பிடித்து மண்ணுக்குள் ஊன்றி அந்த பாறையினுடைய இடுக்குகளில் வளரக்கூடியது தான் இந்த முடவாட்டுக்கிழங்கு என்பது. இயற்கை மிகப்பெரிய அற்புதமான ஒரு விஷயமா இருக்கிறது என்னன்னு சொன்னால், இந்த பாறை மண்ணில் அப்படி புதைஞ்சிருக்கும். அந்த மண்ணில் மழைநீர் ஓடும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த மண் லைட்டாக அரிப்பு எடுத்து அந்த பாறை உருண்டோடக்கூடிய சூழல் ஏற்படும். இயற்கையிலே இறைவன் என்ன செஞ்சுருக்கான்னு கேட்டிங்கன்னா, அந்த விதமான விஷயத்தை தடுப்பதற்காகத்தான் இந்த முடவாட்டுக்கிழங்குங்கிறது ஒரு விதையினால் உருவாகுவது கிடையாது. இயற்கையில் உருவாகக்கூடிய ஒரு விஷயம். அந்த முடவாட்டுக்கிழங்கு என்பது 2 பாறைகளுக்கு இடையில் ஓடக்கூடிய தூய்மையான மழை நீர், அந்த நீரினுடைய சத்துக்களை கொண்டு மண்ணில் வேர் பிடித்து அந்த 2 பாறைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய கேப்பில் தான் என்ன செய்யுது, இடுக்குகளில் தான் அந்த முடவாட்டுக்கிழங்கு வளருது. இது இயற்கைக்கு அரணாக இறைவன் விதித்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் மக்கள் இடத்துல என்ன செய்யப்பட்டுருச்சுன்னு சொன்னால், இந்த முடவாட்டுக்கிழங்கு மிகப்பெரிய தீர்வு என்கின்ற அடிப்படையில் தொடர் பிரச்சாரம் செய்யப்பட்டு நிறைய யூடியூப் சேனல்கள்லையும் அது சம்பந்தமான தகவல்களை போட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த முடவாட்டுக்கிழங்கு என்பது காட்டுக்குள்ள மலைப்பாங்கான இடங்களில் பாறைகளில் வளரக்கூடியது. 2 அதாவது மழைநீர் ஓடக்கூடிய எந்த அருகுகளாக இருந்தாலும் சரி, ஒரு மரத்துக்கு 2 கிளைகளுக்கு நடுவில் ஒரு மழைநீர் ஓடுதுன்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன செய்யுதுன்னா முடவாட்டுக்கிழங்கு விளையுது. அப்போது இயற்கை வழங்கி இருக்கக்கூடிய இயற்கை பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்களில் இயற்கை மாறுபாடு எப்படி உருவாகுதுன்னு சொன்னால், இந்த முடவாட்டுக்கிழங்கு டன் கணக்கில் என்ன செய்யப்படுது, பாறைகள்லேருந்தும் மற்ற இடங்கள்லையும் வெட்டி வேரோடு பிடுங்கி எடுக்கப்படுது. வேரோடு பிடுங்கி எடுக்கப்பட்டால் என்னாகும், அந்த பாறையை சுற்றி இருக்கக்கூடிய மண் தளர்ந்து அந்த பாறை உருண்டோடக்கூடிய மிகப்பெரிய அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடியதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதனால் மக்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த கால் வலி மற்ற இந்த வலிகளுக்கெல்லாம் மாற்றாக முடக்கத்தான் கீரை இருக்குது. முடக்கத்தான் சூப்பு செஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் இன்றைக்கி நிறைய மருத்துவம் சம்மந்தப்பட்ட மூட்டு, கால், நரம்பு பிரச்சனைகளுக்கு நிறைய மாற்று வழி இருக்குது. அந்த மாற்று வழியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், மலைப்பாங்கான இடங்களில் இந்த வியாபாரிகள், வணிகர்கள் அதை வெட்டி எடுக்கிறத தவிர்த்துக்கலாம். மக்கள் புழக்கத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயந்தான் என்னன்னா, விலையும் ஏற செய்து அதை இயற்கையை அழித்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி பிளாஸ்டிக்கை தவிர்க்க முடியாத ஒரு சூழலுக்கு நம்ம போயிட்டோம். இந்த நெகிழி குறித்து நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்தினாலுமே மக்கள் அந்த பயன்பாட்டிலேருந்து விலக மாட்டேங்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்களிடத்தில் நம்ம தாழ்மையான, அதாவது சமூக செயல்பாட்டாளராக இருந்து உங்களிடத்தில் வைக்கக்கூடிய தாழ்மையான ஒரு கருத்து என்னன்னு சொன்னால், தயவு செஞ்சு இந்த முடவாட்டுக்கிழங்கை நீங்கள் என்ன செய்யுங்கன்னு கேட்டிங்கன்னா, பயன்படுத்துவதை தவிர்த்து விட்டு மாற்று மருத்துவத்துக்கு நீங்கள் போங்க. நீங்கள் போனீங்க, இந்த முடவாட்டுக்கிழங்கு ஹில்ஸில் பறிக்கப்பட்டாலும் பிளைன்ஸில் தான் நிறைய விற்கிறாங்க. கிட்டத்தட்ட டன் கணக்கில் எடுக்கிறாங்க. இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த முடவாட்டுக்கிழங்கு என்ன செய்யாது, இருக்காது, வராத பட்சத்தில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இதுக்கு ஒரு டிமாண்ட் ஏற்படும். இன்றைக்கே கிட்டத்தட்ட சென்னை போன்ற இடங்கள்லாம் முடவாட்டுக்கிழங்குடைய ரேட்டு கிலோ 800, 900, 1000 வரைக்கும் போகுது. ஆனால் இங்கே கிடைக்கக்கூடிய இடங்களில் 300 ரூபாயிலிருந்து 150 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் கிடைக்குது. இந்த சூழலை கருத்தில் கொண்டு இயற்கை ஆர்வலர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஒத்துழைப்பு என்னன்னு சொன்னால், முடவாட்டுக்கிழங்கு பயன்படுத்துவதை தவிர்த்து விட்டு மாற்று வழி மருத்துவத்திற்கு சென்றீங்கன்னு சொன்னால், இயற்கையும் இயற்கை சார்ந்த பகுதிகளையும் காப்பாற்றலாம். என்ன முயற்சி எடுத்தாலும் மக்கள் மனது வைக்காமல் எந்த ஒரு முயற்சியும் வெற்றியடையாது. மக்களாகிய உங்களிடத்தில் இதை நான் சமர்ப்பிக்கிறேன் பணிவோடு. தயவு கூர்ந்து நீங்கள் இதற்கு ஒரு மாற்று வழிகளை தேடிக்கொள்ளுங்க. நன்றி அனைவருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.